தமிழ்நாட்டில் வாக்கு எண்ணிக்கைக்கான ஏற்பாடுகள் மும்முரமாக நடைபெற்று வருகிறது. 57 அதிகாரிகளை வாக்கு எண்ணிக்கை பார்வையாளராக இந்திய தேர்தல் ஆணையம் நியமித்துள்ளது. மக்களவைத் தேர்தலுக்கான கடைசி கட்ட வாக்குப்பதிவு வரும் 1ஆம் தேதி நடைபெற உள்ளது. இதையடுத்து 7 கட்டங்களில் பதிவான வாக்குகள் அனைத்தும் வரும் 4ஆம் தேதி எண்ணப்படுகிறது. தமிழ்நாட்டில் உள்ள 39 மக்களவைத் தொகுதிகளில் 57 IAS அதிகாரிகளை வாக்கு எண்ணிக்கை பார்வையாளராக இந்திய தேர்தல் ஆணையம் நியமித்துள்ளது. தென்சென்னை, வடசென்னை, மத்திய சென்னை உட்பட 16 தொகுதிகளுக்கு தலா 2 பார்வையாளர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர். கன்னியாகுமரி தொகுதிக்கு 3 அதிகாரிகள் பார்வையாளர்களாக நியமிக்கப்பட்டுள்ளனர். மீதமுள்ள 22 தொகுதிகளுக்கு தலா 1 பார்வையாளரை நியமித்து இந்திய தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. பிரதமர் நரேந்திர மோடியின் வருகையை ஒட்டி விவேகானந்தர் பாறைக்கு சுற்றுலா பயணிகள் செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது. முக்கடல் சங்கமிக்கும் குமரிக்கடல் நடுவே அமைந்திருக்கும் விவேகானந்தர் பாறைக்கு சென்று பிரதமர் மோடி தியானம் மேற்கொள்ள உள்ளார். இதையொட்டி 3000க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். கன்னியாகுமரியில் உள்ள சுற்றுலா தலங்களுக்கு வரும் மக்களை பலத்த சோதனைக்கு பிறகே அனுமதிக்கின்றனர். பூம்புகார் படகு போக்குவரத்து சேவை காலை 10 மணிக்கு பின் நிறுத்தப்பட்டதால் சுற்றுலா பயணிகள் ஏமாற்றத்துடன் திரும்பிச் சென்றனர். அதேபோல் விவேகானந்தர் பாறைக்கு செல்லவும் சுற்றுலா பயணிகளுக்கு தடை விதிக்கப்பட்டது. பிரதமர் மோடி இன்று கன்னியாகுமரி வரும் நிலையில் சென்னையின் பல்வேறு பகுதிகளில் கோ பேக் மோடி என்ற வாசகம் கொண்ட சுவரொட்டிகள் ஒட்டப்பட்டுள்ளன. சென்னையைச் சேர்ந்த திமுக வழக்கறிஞரான ஹேமந்த் அண்ணாதுரை என்பவரின் பெயருடன் ஒட்டப்பட்டுள்ள சுவரொட்டிகள் கவனம் பெற்றுள்ளன. அதில் ஒடிஷா தேர்தல் பரப்புரையில் தமிழர்களை இழிவுபடுத்திவிட்டு தமிழ்நாட்டிற்கே வருவதா, இந்திய தேர்தல் ஆணையமே தூங்காதை போன்ற வாசகங்கள் இடம்பெற்றுள்ளன. மேலும் இணையத்தில் கோபேக் மோடி என பதிவிடும்படி அழைப்பு விடுக்கும் வகையிலும் வாசகங்கள் அந்த சுவரொட்டியில் காணப்படுகிறது. மக்களவைத் தேர்தலுக்கான இறுதிக்கட்ட பரப்புரையை முடித்துக் கொண்டு பிரதமர் மோடி கன்னியாகுமரியில் ஓய்வுக்காக இன்று வரும் நிலையில் சென்னை முழுவதும் ஒட்டப்பட்டுள்ள சுவரொட்டிகள் பலரின் கவனத்தை ஈர்த்துள்ளது. திமுக ஆட்சியில் சமூக விரோதிகள் சட்டத்தை கையில் எடுத்துக் கொள்வதாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். கடந்த 36 கால திமுக ஆட்சியில் சட்டத்தை காக்கக்கூடிய காவலர்களின் கையை விட சட்டவிரோத செயல்களில் ஈடுபடுவோரின் கைகளே ஓங்கி இருப்பதாக விமர்சித்துள்ள அவர், தற்போது உள்ள ஆட்சியாளர்களால் தங்களுக்கு எந்த பாதிப்பும் வராது என்ற துணிச்சலோடு சமூக விரோத சக்திகள் ஆட்டம் போடுவதாக குறிப்பிட்டுள்ளார். காவல்துறைக்கு முழு சுதந்திரம் வழங்கி இரும்புக்கரம் கொண்டு சமூக விரோதிகளை ஒடுக்குவதற்கு தக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். விதிமுறைகளை மீறி கார் ஓட்டியதாக யூடியூபர் டிடிஎஃப் வாசனை மதுரை காவல்துறையினர் கைது செய்தனர். யூடியூபர் டிடிஎஃப் வாசன் கடந்த 15ஆம் தேதி சென்னையிலிருந்து திருச்செந்தூர் நோக்கி காரில் சென்றுள்ளார். அப்போது மதுரை வண்டியூர் சுங்கச்சாவடி அருகே செல்போனில் பேசியபடியே காரை இயக்கியதாகவும் இதனை யூடியூப் சேனலில் பதிவிட்டதாகவும் கூறப்படுகிறது. இது தொடர்பாக மணி பாரதி என்பவர் அளித்த புகாரின் பேரில் மதுரை அண்ணாநகர் காவல்துறையினர் டிடிஎஃப் வாசன் மீது செல்போன் பேசியபடி வாகனத்தை இயக்குதல், அஜாக்கிரதையாக கார் ஓட்டியது, பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படுத்துதல் உள்ளிட்ட 7 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்தனர். மேலும் சென்னையில் வைத்து வாசனை கைது செய்த காவல்துறையினர் அவரை மதுரை அண்ணாநகர் காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்று விசாரணை நடத்தினர். ஏற்கனவே டிடிஎஃப் வாசன் பைக் ஓட்டுவதற்கு 10 ஆண்டுகள் தடை விதிக்கப்பட்டிருக்கும் நிலையில் தற்போது ஆபத்தை ஏற்படுத்தும் வகையில் காரை இயக்கியதாக அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். தமிழ்நாடு மின்சார ஒழுங்குமுறை ஆணையத்திற்கு 6 கோடி ரூபாய் ஜிஎஸ்டி வரி செலுத்தும்படி பிறப்பிக்கப்பட்ட நோட்டீஸிற்கு சென்னை உயர்நீதிமன்றம் இடைக்கால தடை விதித்துள்ளது. இது தொடர்பான வழக்கு விசாரணையின் போது மின்சார ஒழுங்குமுறை ஆணையம் அரசு அளிக்கும் நிதியை கொண்டு செயல்படுவதாகவும், ஆணையம் விதிக்கும் அபராதங்கள், கட்டணங்கள் அனைத்தும் அரசுக்கு செலுத்தப்படுவதால் அதற்கு வரி விதிக்க முடியாது என்பதால் இந்த நோட்டீஸுக்கு தடை விதிக்க வேண்டும் என தமிழ்நாடு மின்சார ஒழுங்குமுறை ஆணையம் தரப்பில் வாதிடப்பட்டது. இதனை ஏற்றுக்கொண்ட நீதிபதி ஜிஎஸ்டி கூடுதல் இயக்குநர் பிறப்பித்த நோட்டீஸுக்கு இடைக்கால தடை விதித்தார். மேலும் மனுவுக்கு பதிலளிக்கும்படி ஜிஎஸ்டி கூடுதல் இயக்குநருக்கும் கூடுதல் ஆணையருக்கும் உத்தரவிட்ட நீதிபதி விசாரணையை நாளை மறுநாளுக்கு ஒத்திவைத்தார். முன்னதாக கடந்த 2017 முதல் 2023 வரை வசூலிக்கப்பட்ட கட்டணங்களுக்கு ஜிஎஸ்டி வரியாக 6,97,19,360 ரூபாயை செலுத்தும்படி தமிழ்நாடு மின்சார ஒழுங்குமுறை ஆணையத்திற்கு நோட்டீஸ் அனுப்பப்பட்டது.
சென்னையில் தனியார் பேக்கரியில் வாங்கிய டோனட் கேக் சாப்பிட்ட குழந்தைகளுக்கு வாந்தி மயக்கம் ஏற்பட்டதால் பெற்றோர் அதிர்ச்சி அடைந்தனர். கோபாலபுரம் பகுதியைச் சேர்ந்த யுவராஜ் என்பவர் தனது வீட்டில் உள்ள குழந்தைகள் சாப்பிடுவதற்காக பேக்கரியிலிருந்து டோனட் கேக் வாங்கி சென்றுள்ளார். இந்த டோனட்டை சாப்பிட்டதும் குழந்தைகளுக்கு வாந்தி மற்றும் வயிற்றுப்போக்கு ஏற்பட்டுள்ளது. உடனடியாக அருகில் உள்ள தனியார் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக குழந்தைகள் அனுமதிக்கப்பட்டனர். பேக்கரியில் வாங்கி வந்த டோனட்டுகளை பரிசோதித்ததில் அவற்றில் பூஞ்சைகள் படிந்திருந்ததாக கூறப்படுகிறது. இதனால் அதிர்ச்சி அடைந்த யுவராஜ் குடும்பத்தினர் பேக்கரி மீது காவல்துறையிடம் புகார் அளித்தனர். கேரளாவில் தென்மேற்கு பருவமழை தொடங்கியதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே தமிழ்நாட்டில் வரும் 1ஆம் தேதி முதல் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக கணிக்கப்பட்டுள்ளது. கேரளாவை தொடர்ந்து மாலத்தீவின் சில பகுதிகள், குமரிக்கடல், தென்மேற்கு வங்கக்கடல் உள்ளிட்ட பகுதிகளிலும் தென்மேற்கு பருவமழை தொடங்கியதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. கோடை மழைக்கு பின்னர் கடுமையான வெப்பம் நிலவி வரும் நிலையில் வரும் 1ஆம் தேதி முதல் தமிழ்நாட்டில் மீண்டும் கனமழை பெய்யும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே ஹரியானா, பஞ்சாப், டெல்லி, ராஜஸ்தான், பீகார் உள்ளிட்ட மாநிலங்களுக்கு வெப்ப அலைக்கான ஆரஞ்சு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. வட மாநிலங்களில் படிப்படியாக வெப்பம் குறைந்து நாளை முதல் மழை பெய்யக்கூடும் எனவும் இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஆயிரத்து 1982ஆம் ஆண்டு மகாத்மா காந்தி வாழ்க்கையை சித்தரிக்கும் படம் வெளியான பிறகுதான் உலகம் மகாத்மா காந்தியை பற்றி அறிந்தது என பிரதமர் மோடி பேசியதற்கு ராகுல் காந்தி பதிலடி கொடுத்துள்ளார். எக்ஸ் சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள ராகுல் காந்தி, RSS மார்க்கத்தில் வந்தவர்கள் மகாத்மா காந்தியை பற்றி அறிந்திருக்க வழியில்லை என தெரிவித்துள்ளார். மகாத்மா காந்தி சூரியனை போன்றவர் என்றும் உலகம் முழுவதும் சூழ்ந்திருந்த இருளை அகற்றுவதற்கான உந்து சக்தியை காந்தி அளித்ததாக ராகுல் புகழாரம் சூட்டியுள்ளார். உண்மை மற்றும் அகிம்சை மூலம் அநீதிக்கு எதிராக யார் வேண்டுமானாலும் போராடும் தைரியத்தை காந்தி வழங்கியதாகவும் ராகுல் காந்தி குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் காந்தியை பற்றி தெரிந்து கொள்ள திரைப்படம் பார்க்க வேண்டும் என முழுமையான அரசியல் பாடம் படித்த மாணவருக்கு மட்டுமே தோன்றும் எனவும் ராகுல் காந்தி விமர்சித்துள்ளார். டெல்லியில் காந்தி சிலை முன்பு நின்று பேசி இந்த வீடியோவை ராகுல் காந்தி பதிவிட்டுள்ளார். இந்தியா மீதான கண்ணோட்டத்தை S&P குளோபல் ரேட்டிங்ஸ் நேர்மறையாக மாற்றியிருப்பது வரவேற்கத்தக்கது என மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தெரிவித்திருக்கிறார். சர்வதேச பொருளாதார தர ஆய்வு நிறுவனமான S&P ரேட்டிங்ஸ் இந்தியா மீதான கண்ணோட்டத்தை 10 ஆண்டுகளுக்கு பிறகு நிலையான என்பதிலிருந்து நேர்மறையான என மாற்றி அறிவித்துள்ளது. இந்தியாவின் பொருளாதாரம் அடுத்த 3 ஆண்டுகளில் அபரிமிதமான வளர்ச்சியுடன் இருக்கும் என்றும் தெரிவித்திருக்கிறது. இதனை வரவேற்று தனது எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ள நிர்மலா சீதாராமன், 2014ஆம் ஆண்டு முதல் மேற்கொள்ளப்பட்ட பொருளாதார சீர்திருத்தங்கள், குறிப்பாக மூலதன செலவினங்கள், நிதி சீர்திருத்தம் மற்றும் தொலைநோக்கு பார்வையும் காரணம் என தெரிவித்திருக்கிறார். இந்தியா விரைவில் உலகின் 3வது மிகப்பெரிய பொருளாதாரமாக உருவெடுக்கும் எனவும் நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். தேர்தல் முடிவுகள் இந்தியா கூட்டணிக்கு சாதகமாக வந்தால் 48 மணி நேரத்திற்குள் பிரதமரை அறிவிப்போம் என காங்கிரஸ் மூத்த தலைவர் ஜெய்ராம் ரமேஷ் கூறியுள்ளார். அதே நேரம் கூட்டணியில் அதிக இடம் பிடித்த கட்சிக்கே பிரதமர் பதவி கிடைக்க வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளார். PTI செய்தி நிறுவனத்திற்கு காங்கிரஸ் மூத்த தலைவர் ஜெய்ராம் ரமேஷ் அளித்த பேட்டியில் 272க்கும் அதிகமான இடங்களில் இந்தியா கூட்டணி வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும் என நம்புவதாக ஜெய்ராம் ரமேஷ் தெரிவித்தார். இந்தியா கூட்டணி வெல்லும் பட்சத்தில் 48 மணி நேரத்திற்குள் பிரதமர் யார் என்பதை முடிவு செய்து விடுவோம் என்றும் அவர் கூறினார். அதிக இடங்களில் வென்ற கட்சிக்கே பிரதமர் பதவியை கோருவதற்கான இயற்கையான உரிமை இருப்பதாகவும் ஜெய்ராம் ரமேஷ் கருத்து தெரிவித்தார். தேர்தல் முடிவுகளுக்கு பின் பாஜக கூட்டணியில் உள்ள சில கட்சிகள் இந்தியா கூட்டணியில் சேர வாய்ப்பு இருப்பதாகவும், ஆனாலும் அவர்களை சேர்த்துக் கொள்வது குறித்து கார்கே, சோனியா, ராகுல் போன்ற தலைவர்கள் முடிவெடுப்பார்கள் என்றும் ஜெய்ராம் ரமேஷ் கூறினார். மக்களவைத் தேர்தலின் 7வது மற்றும் இறுதிக்கட்ட வாக்குப்பதிவுக்கான பரப்புரை இன்று மாலையுடன் ஓய்கிறது. மக்களவைத் தேர்தலில் 6 கட்டங்களாக வாக்குப்பதிவு நிறைவடைந்திருக்கும் நிலையில் இறுதிக்கட்ட வாக்குப்பதிவு நாளை மறுநாள் நடைபெறுகிறது. உத்தரப்பிரதேசம், பீகார், இமாச்சல பிரதேசம், பஞ்சாப், ஒடிஷா, மேற்கு வங்கம், ஜார்க்கண்ட் மற்றும் சண்டிகர் ஆகிய 8 மாநிலங்களில் உள்ள 57 தொகுதிகளில் காலை 7 மணிக்கு தொடங்கி மாலை 6 மணி வரை வாக்குப்பதிவு நடைபெறும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மொத்தம் 904 வேட்பாளர்கள் இதில் போட்டியிடுகின்றனர். குறிப்பாக பிரதமர் மோடி போட்டியிடும் வாரணாசி தொகுதியில் வாக்குப்பதிவு நடைபெறுகிறது. இதேபோல் ஒடிஷாவில் 42 சட்டப்பேரவை தொகுதிகளுக்கும் தேர்தல் நடக்கவிருக்கிறது. இறுதிக்கட்ட
கட்ட தேர்தல் என்பதால் பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களும் வாக்காளர்களின் கவனத்தை ஈர்ப்பதற்காக தொடர்ந்து பொதுக்கூட்டங்களை நடத்தி வருகின்றனர். 7ஆம் கட்ட தேர்தலை தொடர்ந்து வரும் 4ஆம் தேதி வாக்குகள் எண்ணப்பட்டு முடிவுகள் அறிவிக்கப்படுகின்றன. உத்தரப்பிரதேசத்தில் நீர்நிலையிலிருந்து வெளியேறி பொதுமக்களை அச்சுறுத்தி வந்த முதலையை வனத்துறையினர் நீண்ட போராட்டத்திற்கு பிறகு பிடித்தனர். புலந்த்ஷாகர் நகரில் உள்ள நரோரா காட் பகுதியில் உள்ள கங்கை கால்வாயிலிருந்து 10 அடி உயரம் கொண்ட முதலை ஒன்று வெளியேறியது. இது தொடர்பான வீடியோ ஒன்று வெளியான நிலையில் முதலையை பிடிக்க வனத்துறை மற்றும் காவல்துறையினர் முயற்சி மேற்கொண்டனர். நீண்ட நேர போராட்டத்திற்கு பிறகு பிடிப்பட்ட முதலையை வனத்துறையினர் மீண்டும் கங்கை கால்வாயில் கொண்டு சென்று பத்திரமாக விட்டனர். வட மாநிலங்களில் நிலவும் கடும் வெப்பம் காரணமாக முதலை நீர்நிலையை விட்டு வெளியே வந்திருக்கலாம் என பலர் சமூக வலைதளங்களில் பதிவிட்டுள்ளனர். திருச்சூரில் அரசு பேருந்தில் பெண்ணுக்கு பிரசவம் பார்க்கப்பட்ட நிகழ்வு நடந்தேறியுள்ளது. கேரள மாநிலம் அங்காமாலையிலிருந்து தொட்டில்பாலம் நோக்கி சென்ற அரசு பேருந்தில் பயணித்த கர்ப்பிணிக்கு திடீரென பிரசவ வலி ஏற்பட்டது. உடனடியாக அருகிலுள்ள மருத்துவமனைக்கு பேருந்தை ஓட்டுநர் ஓட்டிச் சென்றார். மருத்துவமனை சென்றாலும் நேரமின்மை காரணமாக மருத்துவர் மற்றும் செவிலியர்கள் பேருந்தில் ஏறி கர்ப்பிணிக்கு பிரசவம் பார்த்தனர். குழந்தை பிறந்ததும் தாயும் சேயும் மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்லப்பட்டனர். இருவரும் நலமுடன் இருப்பதாக மருத்துவர்கள் தெரிவித்தனர். இது தொடர்பான சிசிடிவி காட்சி சமூக வலைதளத்தில் வெளியாகியுள்ளது. தான் மீண்டும் அமெரிக்க அதிபராகும் பட்சத்தில் உலகின் பெரும் பணக்காரர்களில் ஒருவரான எலான் மஸ்கை ஆலோசகராக நியமிக்க டொனால்டு டிரம்ப் பரிசீலனை செய்து வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது. பொருளாதார சீர்திருத்தங்கள், எல்லை பிரச்சினைகளில் எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள், சர்வதேச வர்த்தகம் போன்ற முக்கிய விவகாரங்களில் மஸ்கின் ஆலோசனைகள் எந்த விதத்தில் உதவக்கூடும் என டிரம்ப் ஆலோசித்து வருவதாக நியூயார்க் போஸ்ட் இதழ் செய்தி வெளியிட்டுள்ளது. டொனால்டு டிரம்பும் எலான் மஸ்கும் சில மாதங்களாகவே இது பற்றி தொலைபேசி மூலமாக விவாதித்து வருவதாகவும் அந்த இதழ் தெரிவித்திருக்கிறது. உலகின் 3வது பெரிய பணக்காரரான எலான் மஸ்க் டெஸ்லா, எக்ஸ் சமூக தளம் உள்ளிட்ட பிரபல நிறுவனங்களை நிர்வகித்து வருகிறார். தென்னாப்பிரிக்காவில் பிறந்தவரான மஸ்க் 2002ஆம் ஆண்டுதான் அமெரிக்க குடியுரிமை பெற்றார். ராட்சச பலூன்கள் மூலம் தங்கள் நாட்டிற்குள் வடகொரியா குப்பைகளை வீசுவதாக தென்கொரியா குற்றம் சாட்டியுள்ளது. வடகொரியா சில தினங்களாக தென்கொரியாவிற்குள் ராட்சச பலூன்களை அனுப்பி வருகிறது. இதில் குப்பைகள், கழிவுகளை கட்டி வடகொரியா அனுப்பி வைத்துள்ளது. இரு நாட்டின் எல்லையில் அமைந்துள்ள தென்கொரியா பகுதிக்குள் இவ்வாறு குப்பைகளை வடகொரியா வீசுவதை அதிகாரிகள் தொடர்ந்து கண்காணித்து வருகின்றனர். இது தங்கள் நாட்டு மக்களுக்கு எதிரான அச்சுறுத்தல் என தென்கொரியா அதிகாரிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். மனிதாபிமானற்ற மற்றும் மிகவும் தரம் தாழ்ந்த செயல் என விமர்சித்துள்ள தென்கொரியா இதனை நிறுத்த வேண்டுமென வடகொரியாவை எச்சரித்துள்ளது. வடகொரியா ரசாயன ஆயுதங்கள், வெடிப்பொருட்களை இவ்வாறு அனுப்பக்கூடும் என்பதால் மக்கள் கவனத்துடன் இருக்குமாறு தென்கொரியா அரசு அறிவுறுத்தியுள்ளது. ஆல் ஐஸ் ஆன் ரஃபா என்ற ஹேஷ்டேக் இணையத்தில் ட்ரெண்டாகி வரும் சூழலில் வேர் யுவர் ஐஸ் என்ற கேள்வியை இஸ்ரேல் முன்வைத்துள்ளது. ரஃபா நகரில் கூடாரம் அமைத்து வசித்து வந்த பாலஸ்தீனர்கள் மீது இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் 45 பேர் கொல்லப்பட்டனர். இஸ்ரேலுக்கு கண்டனம் தெரிவிக்கும் வகையில் பிரபலங்கள், சமூக ஆர்வலர்கள், பொதுமக்கள் என கோடிக்கணக்கானோர் ஆல் ஐஸ் ஆன் ரஃபா என்ற வாசகம் அடங்கிய AI புகைப்படம் ஒன்றை சமூக வலைதளங்களில் பகிர்ந்து வருகின்றனர். இந்நிலையில் இதற்கு பதிலடி கொடுக்கும் வகையில் வேர் யுவர் ஐஸ் என்ற வாசகத்தை இஸ்ரேல் முன்வைத்துள்ளது. கடந்த ஆண்டு அக்டோபர் மாதம் 7ஆம் தேதி இஸ்ரேலுக்குள் புகுந்து ஹமாஸ் பயங்கரவாதிகள் நடத்திய தாக்குதலில் ஆயிரக்கணக்கானோர் உயிரிழந்ததாகவும், அப்பாவி பொதுமக்கள், வெளிநாட்டினர் என 250 பேரை பிணை கைதிகளாக பிடித்துச் சென்றபோது நீங்கள் எங்கே சென்றீர்கள் என இஸ்ரேல் கேள்வி எழுப்பியுள்ளது. தற்போது இஸ்ரேல் வெளியிட்டுள்ள AI புகைப்படமும் ட்ரெண்டாகி வருகிறது. ஐஸ்லாந்தின் கிரிண்டாவிக் பகுதியில் உள்ள எரிமலை வெடித்துச் சிதறியுள்ளது. ரேக் ஜேன்ஸ் தீபகற்பத்தில் உள்ள சொன்னூக்கர் பள்ளங்களுக்கு அருகில் நில அதிர்வு அதிகரித்தால் எரிமலை வெடிக்கும் என நிபுணர்கள் கூறியிருந்தனர். இதனைத் தொடர்ந்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக எரிமலை அருகே வசிக்கும் பகுதியில் இருந்து மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு வெளியேற்றப்பட்டனர். தென்மேற்கு ஐஸ்லாந்தில் உள்ள எரிமலை கடந்த டிசம்பர் மாதத்தில் இருந்து 5வது முறையாக வெடித்துள்ளது. எரிமலை வெடிப்பில் இருந்து லாவா வெளியேறி வருவதால் அந்நாட்டு வானிலை ஆய்வாளர்கள் உன்னிப்பாக சூழலை கண்காணித்து வருகின்றனர். எரிமலை வெடிப்பால் வெள்ளை புகை வான் மண்டலத்தை சூழ்ந்துள்ளன. எரிமலை லாவா துகள்கள் காற்றில் பறந்து பல கிலோமீட்டருக்கு பரவி வருவதால் மக்கள் வெளியே வர வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. உலகின் முதல் மரத்தாலான செயற்கைக்கோளை ஜப்பான் தயாரித்துள்ளது.
லிக்னோசாட் என பெயரிடப்பட்டுள்ள இந்த செயற்கைக்கோளை ஜப்பானின் கியோட்டோ பல்கலைக்கழகமும் சுமிட்டோமோ ஃபாரஸ்ட்ரி என்ற நிறுவனமும் இணைந்து தயாரித்துள்ளன. அமெரிக்காவின் புளோரிடா மாகாணத்தில் உள்ள கென்னடி விண்வெளி மையத்திலிருந்து சர்வதேச விண்வெளி நிலையத்திற்கு வருகிற செப்டம்பர் மாதம் ஏவப்பட இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த செயற்கைக்கோள் தயாரிப்பதற்கான வேலைகள் ஏப்ரல் 2020 ஆண்டில் தொடங்கப்பட்டது. மேலும் இது மக்னோலியா மரத்தினால் செய்யப்பட்டதாகும். செர்ரி, பிர்ச் மற்றும் மக்னோலியா போன்ற மரங்களை ஆய்வு செய்து விண்வெளியில் அதன் தாங்கும் திறன்களை கணக்கில் கொண்டு இறுதியாக மக்னோலியா மரத்தை தேர்ந்தெடுத்ததாக ஆராய்ச்சியாளர்கள் தெரிவித்தனர். 20 ஓவர் உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடரில் இந்தியா பாகிஸ்தான் இடையிலான போட்டிக்கு பயங்கரவாதிகள் மிரட்டல் விடுத்துள்ளனர். 20 ஓவர் உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடரில் ஜூன் 9ஆம் தேதி அமெரிக்காவின் நியூயார்க் நகரில் இந்தியா பாகிஸ்தான் அணிகள் மோதும் போட்டி நடக்கிறது. இந்த போட்டிக்கு IS பயங்கரவாத அமைப்பு மிரட்டல் விடுத்துள்ளது. இந்த மிரட்டலில் மைதானத்தில் புகுந்து பயங்கர தாக்குதல் நடத்தப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த அச்சுறுத்தலை தொடர்ந்து போட்டி நடைபெறும் மைதானம், வீரர்கள் தங்கியிருக்கும் இடத்தில் பாதுகாப்பு பலப்படுத்தப்படும் என நசாவ் கவுண்டி காவல்துறை தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக கருத்து தெரிவித்துள்ள ICC, இந்தியா பாகிஸ்தான் போட்டிக்கு மட்டுமல்லாமல் அனைத்து போட்டிகளுக்கும் கூடுதல் பாதுகாப்பு ஏற்பாடுகள் தீவிரப்படுத்தப்படும் என கூறியுள்ளது. தூத்துக்குடியில் நடந்து வரும் அகில இந்திய ஹாக்கி போட்டியில் கோவில்பட்டி அணி காலிறுதி சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. கோவில்பட்டி செயற்கை புல்வெளி ஹாக்கி மைதானத்தில் நடந்த லீக் போட்டியில் சென்னை ICF அணியும் கோவில்பட்டி SDAT எக்ஸலன்ஸ் அணியும் மோதின. இதில் 3-2 என்ற கோல் கணக்கில் கோவில்பட்டி அணி வெற்றி பெற்றது. இதன் மூலமாக கோவில்பட்டி அணி காலிறுதி சுற்றுக்கு தகுதி பெற்றது. இது தவிர போபால் அணி, சென்னை இந்தியன் வங்கி அணி, புவனேஸ்வர் நிஸ்வாஸ் அணி, சென்னை வருமான வரித்துறை அணி, டெல்லி இந்தியன் ஆயில் அணி, பெங்களூரு கனரா வங்கி அணியும் காலிறுதி சுற்றுக்கு முன்னேறியுள்ளன. T20 உலகக்கோப்பை போட்டியில் இந்திய அணியில் ரிங்கு சிங் தேர்வாகாதது குறித்து முன்னாள் இந்திய கிரிக்கெட் வீரர்கள் பல்வேறு கருத்துக்களை முன்வைக்கின்றனர். T20 உலகக்கோப்பை தொடர் வரும் ஜூன் 1ஆம் தேதி முதல் ஜூன் 29ஆம் தேதி வரை அமெரிக்கா மற்றும் மேற்கிந்திய தீவுகளில் நடைபெறவுள்ளது. இதற்காக 15 பேர் கொண்ட இந்திய அணியை சமீபத்தில் BCCI வெளியிட்டது. இதில் ரிங்கு சிங் ரிசர்வ் வீரராக இடம்பெற்றார். இந்தியாவுக்காக T20 போட்டிகளில் 89 சராசரி மற்றும் 176.24 ஸ்ட்ரைக் ரேட்டில் 356 ரன்கள் அடித்துள்ள ரிங்கு சிங்கை BCCI 15 பேர் கொண்ட அணியில் எடுக்காதது பேசுபொருளாக மாறியது. இவரை அணியில் எடுக்காதது குறித்து முன்னாள் கிரிக்கெட் வீரர்கள் பல்வேறு கருத்துக்களை முன்வைக்கின்றனர். குறிப்பாக முன்னாள் இந்திய சுழற்பந்து வீச்சாளர் ஹர்பஜன் சிங், இந்திய அணியில் ரிங்கு சிங் இல்லாதது பெரும் இழப்பு எனவும் 4 சுழற்பந்து வீச்சாளர்கள் தேவையில்லை எனவும் கூறியுள்ளார். அதேபோல ரிங்கு சிங் தேர்வாகாதது அவருடைய தவறு இல்லை என்றும், சுழற்பந்து வீச்சாளர்கள் தேவைப்படுவதால் இந்த முடிவை எடுத்ததாகவும் BCCI தலைமை தேர்வாளர் அஜித் அகர்கர் தெரிவித்துள்ளார். சென்னையில் தங்கம் மற்றும் வெள்ளி விலை இன்று குறைந்துள்ளது. இன்று காலை நிலவரப்படி 22 கேரட் ஆபரண தங்கம் கிராமிற்கு 45 ரூபாய் விலை குறைந்து 6,730 ரூபாய்க்கும், ஒரு சவரன் 360 ரூபாய் விலை இறங்கி 53,840 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. வெள்ளி கிராமிற்கு 1 ரூபாய் 20 காசுகள் இறக்கம் கண்டு 101 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. கடந்த 20ஆம் தேதி 20 இல்லாத அளவாக தங்கம் ஒரு சவரன் 55,200 ரூபாய்க்கு விற்கப்பட்டது. வெள்ளி வரலாறு காணாத உயர்வாக நேற்று 1 கிராம் 102 ரூபாய் 20 காசுகளுக்கு விற்பனையானது. இந்திய பங்குச்சந்தைகள் இன்றும் இறக்கத்துடனே வர்த்தகத்தை தொடங்கியுள்ளன. வர்த்தக தொடக்கில் மும்பை பங்குச்சந்தையின் சென்செக்ஸ் 296 புள்ளிகள் சரிந்து 74,205 புள்ளிகளாக இருந்தது. தேசிய பங்குச்சந்தையின் நிப்டி 101 புள்ளிகள் இறங்கி 22,603 புள்ளிகளில் வணிகமாகியது. மக்களவைத் தேர்தல் முடிவுகளை எதிர்பார்த்து முதலீட்டாளர்கள் கவனத்துடன் பங்குகளை கையாள்வதே பங்குச்சந்தைகள் சரிய முக்கிய காரணமாக கூறப்படுகிறது. பங்குச்சந்தைகளில் அந்நிய முதலீடுகள் வெளியேறுவது தொடர்கிறது. நேற்றும் அந்நிய முதலீட்டாளர்கள் 5,841 கோடி ரூபாய் மதிப்பில் பங்குகளை விற்றுள்ளதாக புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன. அமெரிக்க டாலருக்கு நிகரான ரூபாய் மதிப்பு 2 காசுகள் குறைந்து 83 ரூபாய் 42 காசுகளானது. சர்வதேச சந்தையில் பிரெண்ட் கச்சா எண்ணெய் ஒரு பீப்பாய் 83.56 டாலரில் வர்த்தகமாகியது. நாட்டின் பொருளாதாரம் நடப்பு நிதியாண்டில் 7 விழுக்காடாக உயரும் என ரிசர்வ் வங்கி கணித்துள்ளது.
இந்தியாவின் பொருளாதாரம் குறித்த ஆண்டு அறிக்கையை ரிசர்வ் வங்கி வெளியிட்டுள்ளது. இதில் நடப்பு நிதியாண்டில் பொருளாதாரம் 7 விழுக்காடாக உயர வாய்ப்புள்ளதாக ரிசர்வ் வங்கி கணித்துள்ளது. சர்வதேச அளவிலான பதற்றங்களுக்கு மத்தியில் இந்திய பொருளாதாரம் வளர்ச்சிப் பாதையில் உள்ளதாக ரிசர்வ் வங்கி கூறியுள்ளது. நிலையான முதலீடுகள் அதிகரித்திருப்பது வங்கிகள் மற்றும் கார்ப்பரேட் நிறுவனங்களின் இருப்பு நிலையை அதிகரிக்க உதவுவதாக தெரிவித்துள்ளது. மூலதன செலவினங்கள் நிதிக் கொள்கைகளில் அரசு கவனம் செலுத்த வேண்டும் என தெரிவித்துள்ள ரிசர்வ் வங்கி பணவீக்க விகிதங்கள் நிர்ணயித்த இலக்கை நோக்கி குறைந்து வருவதாகவும் கூறியுள்ளது. மின்சார வாகன பயன்பாடு இந்தியாவில் அதிகரித்து வரும் நிலையில் அவைகளை உற்பத்தி செய்யவும் மத்திய மாநில அரசுகள் ஊக்குவித்து வருகின்றன. இந்நிலையில் முக்கிய இடங்கள், தேசிய நெடுஞ்சாலைகள் உள்ளிட்ட இடங்களில் 50 கிலோவாட் 60 கிலோவாட் திறன் கொண்ட சார்ஜிங் மையங்களுக்கான கட்டமைப்புகளை ஹிந்துஸ்தான் பெட்ரோலியம் கார்ப்பரேஷன் நிறுவனமும் எம்ஜி மோட்டார் இந்தியா நிறுவனமும் ஏற்படுத்த உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மின்சார வாகனங்களில் தூர இடங்களுக்கு செல்பவர்களுக்கு பயன்படும் வகையில் இந்த நடவடிக்கையை மேற்கொள்வதாக எம்ஜி மோட்டார் கூறியுள்ளது. நாடு முழுவதும் 22,000 பெட்ரோல் பங்குகள் உள்ள நிலையில் எதிர்காலத்தில் பசுமை எரிபொருளை வாடிக்கையாளர்களுக்கு வழங்க திட்டமிட்டு வருவதாக ஹிந்துஸ்தான் பெட்ரோலியம் கூறியுள்ளது. நாடு முழுவதும் 5,000 மின்சார வாகன சார்ஜிங் மையங்களை உருவாக்க திட்டமிட்டுள்ளதாகவும் ஹிந்துஸ்தான் பெட்ரோலியம் நிறுவனத்தின் பொது மேலாளர் ராஜ்தீப் கோஷ் தெரிவித்துள்ளார். மார்க்கெட்டிங் தொடர்பான அழைப்புகளில் மோசடிகளை தவிர்க்க 160 தொடங்கும் தனி 10 இலக்க தொலைபேசி எண்களை வழங்க தொலைத்தொடர்புத்துறை முடிவெடுத்துள்ளது. வணிக ரீதியான தகவல்களை குறுஞ்செய்திகள் மூலமாகவோ தொலைபேசி அழைப்புகள் மூலமாகவோ வாடிக்கையாளர்களுக்கு நிறுவனங்கள் வழங்கி வருகின்றன. அதேவேளையில் மோசடிகள் நடப்பதை தடுக்கும் வகையில் தொலைத்தொடர்புத்துறை சில நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது. அந்த வகையில் மத்திய மாநில அரசுகள், வங்கிகள், காப்பீட்டு நிறுவனங்கள், ஓய்வூதியம் வழங்குவோர், கிரெடிட் கார்டு முதலீட்டு நிறுவனங்களுக்கு 160 என்ற எண்ணில் தொடங்கும் 10 இலக்க எண்களை வழங்க முடிவு செய்துள்ளதாக தொலைத்தொடர்புத்துறை தெரிவித்துள்ளது. இதன் மூலம் தேவையற்ற அழைப்புகள் மற்றும் மோசடி அழைப்புகளை வாடிக்கையாளர்கள் தவிர்க்க முடியும் என தொலைத்தொடர்புத்துறை தெரிவித்துள்ளது. பிரதமர் மோடி பயோபிக் படத்தில் நடிக்க யாரும் இதுவரை தன்னை கேட்கவில்லை என்று நடிகர் சத்யராஜ் கூறியுள்ளார். நடிகர் விஜய் ஆண்டனி நடிப்பில் உருவாகியுள்ள மழை பிடிக்காத மனிதன் படத்திற்கான செய்தியாளர் சந்திப்பில் பேசிய நடிகர் சத்யராஜ், கேப்டன் விஜயகாந்த் நடிக்க இருந்த கதாபாத்திரத்தில் தன்னை இடம்பெற செய்ததற்கு இயக்குநருக்கு நன்றி தெரிவிப்பதாக கூறினார். தொடர்ந்து பேசிய அவர், மோடி பயோபிக் படத்தில் நடிக்க யாரும் இதுவரை தன்னை கேட்கவில்லை என்றும், ஆனால் மோடியின் கதையை உள்ளபடி எடுத்தால் நடிக்க தயார் எனவும் கூறினார். உடனே சரின்னு சொல்லிட்டாங்க. உண்மையிலே இது அவர் கேப்டன் மோடியா நடிக்கிறதுக்கு யாரும் கேட்கல. ஃபர்ஸ்ட் அதுதான் உண்மையான செய்தி. நீங்க நடிப்பீங்களா சார்? எதுங்க எதுங்க அதுதான் உள்ளது உள்ளபடி எடுத்தா நடிக்கலாம்னு சொல்றேன். அதெல்லாம் கருத்து சுதந்திரம், யாரு வேணாலும் என்ன வேணாலும் படம் எடுக்கலாம். இன்னைக்கு அந்த மாதிரி நான் வெற்றிமாறன், பா ரஞ்சித், மாரி செல்வராஜ் போன்ற டைரக்டர்கள் தான் நான் வரவேற்கிறேன். அவங்க மாதிரி டைரக்டர்கள் தான் சமுதாயத்துக்கு. நன்றி, வணக்கம். வாகன சோதனையின் போது பிரபல நடிகை நிவேதா பெத்துராஜ் காவலர்களுடன் வாக்குவாதத்தில் ஈடுபடும் காட்சிகள் சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி வருகிறது. தெலங்கானா மாநிலம் ஹைதராபாத்தில் இந்த சம்பவம் நடைபெற்றதாக கூறப்படுகிறது. வாகன தணிக்கையின் போது தன்னுடைய கார் டிக்கியை திறக்க மறுத்து காவலர்களுடன் அவர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளார். இது தொடர்பான காட்சிகள் சமூக வலைதளங்களில் வைரலாகி வரும் சூழலில் தற்போது தெலுங்கு படம் ஒன்றில் நிவேதா பெத்துராஜ் நடித்து வருவதாகவும், அந்த படத்திற்கான ப்ரமோஷனுக்காக வீடியோவாக இது இருக்கலாம் எனவும் கூறப்படுகிறது. எனினும் நிவேதா பெத்துராஜ் தரப்பில் இருந்து இந்த சம்பவத்திற்கு விளக்கம் ஏதும் அளிக்கப்படவில்லை. ஆனந்த கிருஷ்ணன் இயக்கும் நான் வயலன்ஸ் படத்தின் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் வெளியாகியுள்ளது. இதனை இயக்குநர் வெங்கட் பிரபு, கன்னட நடிகர் சிவராஜ்குமார், இசையமைப்பாளர் தமன் உள்ளிட்டோர் வெளியிட்டுள்ளனர். படத்தில் உள்ள கதாபாத்திரங்களை அறிமுகம் செய்யும் விதமாக போஸ்டர் வடிவமைக்கப்பட்டுள்ளது. பாபி சிம்ஹா, யோகி பாபு உள்ளிட்டோர் நடிக்கும் இந்த திரைப்படத்திற்கு யுவன் சங்கர் ராஜா இசையமைத்திருக்கிறார். மெட்ரோ படம் மூலம் இயக்குநராக அறிமுகமானவர் ஆனந்த கிருஷ்ணன். விஜய் ஆண்டனியை வைத்து இவர் இயக்கிய கோடியில் ஒருவன் திரைப்படம் தமிழ் சினிமாவில் கவனம் பெற்றது. கஞ்சா வைத்திருந்ததாக தொடரப்பட்ட வழக்கில் ஜாமீன் கோரி தொடர்ந்த மனுவை யூடியூபர் ஷவுக்கு சங்கர் திரும்பப் பெற்றார்.
பெண் காவலர்களை அவதூறாக பேசிய வழக்கில் கைதான யூடியூபர் சவுக்கு சங்கர் தேனியில் தனியார் விடுதி அறையில் 2.5 கிலோ கஞ்சா வைத்திருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. இது தொடர்பாகவும் அவர் மீது காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்த நிலையில் இந்த வழக்கில் ஜாமீன் கோரி சவுக்கு சங்கர் தரப்பில் தாக்கல் செய்யப்பட்ட ஜாமீன் மனு மதுரை மாவட்ட போதைப்பொருள் தடுப்பு சிறப்பு நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தது. அப்போது ஜாமீன் மனுவை திரும்பப் பெறுவதாக சவுக்கு சங்கரின் வழக்கறிஞர் தெரிவிக்க அதனை ஏற்ற நீதிபதி மனுவை தள்ளுபடி செய்தார். வரும் 5ஆம் தேதி வரை நீதிமன்ற காவல் உள்ள நிலையில் திடீரென சவுக்கு சங்கர் ஜாமீன் மனுவை திரும்பப் பெற்றுள்ளார். கஞ்சா வழக்கில் சவுக்கு சங்கருக்கு ஜாமீன் வழங்கக்கூடாது என கூறி மகளிர் அமைப்பினர் கடந்த வாரம் தாக்கல் செய்த மனுவை நீதிமன்றம் ஏற்றுக்கொண்ட நிலையில் ஜாமீன் கோரும் மனுவை சவுக்கு சங்கர் திரும்பப் பெற்றுள்ளார். ராணிப்பேட்டையில் துக்க நிகழ்வில் பட்டாசு வெடித்து 12 பேர் காயமடைந்தனர். RR சாலையில் உள்ள பட்டாணிக்கார தெருவில் வயது மூப்பு காரணமாக சரஸ்வதி என்பவர் காலமானார். அவரது துக்க நிகழ்வில் உறவினர்கள் ஏராளமானோர் பங்கேற்று மரியாதை செலுத்தினர். இறுதிச் சடங்கு ஊர்வலத்தில் வெடிப்பதற்காக பட்டாசுகளை வாங்கி வைத்துள்ளனர். அப்போது வேறு ஒரு இடத்தில் வெடிக்கப்பட்ட பட்டாசின் தீப்பொறி குவியலாக வைக்கப்பட்டிருந்த பட்டாசின் மீது விழுந்துள்ளது. இதனால் அங்கிருந்த பட்டாசு முழுவதும் வெடித்து சிதறியதில் 12 பேர் படுகாயமடைந்தனர். உடனடியாக அனைவரையும் வாலாஜா தலைமை அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்தனர். அவர்களை மாவட்ட ஆட்சியர் மற்றும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஆகியோர் நேரில் சென்று சந்தித்து ஆறுதல் கூறினர். நெல்லை மாவட்டம் வீரவநல்லூர் அருகே ஊருக்குள் நுழைந்த 3 கரடிகள் வீட்டு வாசலில் இருந்த சப்போட்டா மரத்தில் இருந்து பழங்களை சாப்பிட்டு செல்லும் CCTV காட்சிகள் வெளியாகியுள்ளன. வல்லத்து நம்பிக்குளம் கிராமத்தில் கடந்த சில நாட்களாகவே கரடிகளின் நடமாட்டம் இருப்பதாக அப்பகுதி மக்கள் தெரிவித்து வருகின்றனர். இந்நிலையில் இரவில் உலா வந்த 3 கரடிகள் அங்குள்ள வீட்டின் முன்பு இருக்கும் சப்போட்டா மரத்தில் இருந்து பழங்களை பறித்து சாப்பிட்டுள்ளனர். இந்த காட்சிகள் அங்கிருந்த CCTV கேமராவில் பதிவாகியுள்ளது. உடனடியாக கரடியை கூண்டு வைத்து பிடிக்க வேண்டும் என பொதுமக்கள் வலியுறுத்தியுள்ளனர். நீலகிரி மாவட்டம் உதகை படகு இல்லத்தில் நாளை படகு போட்டி தொடங்க உள்ளதாக சுற்றுலாத்துறையினர் அறிவித்துள்ளனர். ஆண்டுதோறும் கோடை விடுமுறையின் போது உதகை படகு இல்லத்தில் சுற்றுலாத்துறையின் சார்பில் படகு போட்டிகள் நடத்தப்படுவது வழக்கம். அந்த வகையில் இந்த ஆண்டிற்கான படகு போட்டிகள் நாளை தொடங்கி 3 நாட்கள் நடத்தப்பட உள்ளதாக சுற்றுலாத்துறை அறிவித்துள்ளது. இதில் ஆண்கள் இரட்டையர், பெண்கள் இரட்டையர், தம்பதிகள் உள்ளிட்ட 6 பிரிவுகளில் போட்டிகள் நடத்தப்பட உள்ளன. படகு இல்லத்தில் நடைபெறும் இந்த போட்டிகள் கலை நிகழ்ச்சிகளுடன் நடத்தப்பட உள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இதில் ஏராளமான சுற்றுலா பயணிகள் கலந்து கொள்வார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. போயிட்டு ஊரில் பஞ்சாயத்து கிளர்க்கிட்ட எழுதி வாங்கிட்டு 4-5 பேர் இவங்க இயற்கையாக தான் இறந்தாங்க அப்படி எழுதி வாங்கிட்டு பணம் 1000 ரூபா தரணும். நான் வந்து பார்த்தா தான் நான் காசு தருவேன். டெஸ்டில் நான் கொடுக்கணும்னு அவசியமே இல்லை. திருச்சி மாவட்டம் மேக்கல் நாயக்கன்பட்டியில் இறப்பு சான்றிதழ் வழங்க அரசு ஆரம்ப சுகாதார நிலைய மருத்துவர் 1000 ரூபாய் லஞ்சம் கேட்டது தொடர்பான காணொலி வெளியாகியுள்ளது. அதுக்கு போய் நீங்கள் பஞ்சாயத்து தலைவர்கிட்ட இவங்க இயற்கையாக தான் இறந்துட்டாங்க அப்படின்னு ஒரு லெட்டர் தருவாங்க. அதோட சேர்த்து ஊருக்குள்ள 10 பேர்த்திட்ட கையெழுத்து வாங்கிட்டு வாங்க, 1000 ரூபாய் பணம் தரணும், இல்லைன்னா தரமாட்டேன் நான். அரசு மருத்துவர் ராமச்சந்திரனை அணுகிய சிலர் இறப்பு சான்றிதழை கேட்டுள்ளனர். அப்போது 1000 ரூபாய் பணம் கொடுத்தால் மட்டுமே இறப்பு சான்றிதழ் வழங்க முடியும் என கூறியுள்ளார். இந்நிலையில் இறப்பு சான்றிதழ் கேட்டுச் சென்ற நபர் மருத்துவர் லஞ்சம் கேட்பதை தனது செல்போனில் பதிவு செய்து வெளியிட்டுள்ளார். அதோட சேர்த்து ஊருக்குள்ள 10 பேர்த்திட்ட கையெழுத்து வாங்கிட்டு வாங்க, 1000 ரூபாய் பணம் தரணும், இல்லைன்னா தரமாட்டேன் நான். நீங்கள் எங்கே வேணாலும் போய் 1000 ரூபாய் நான் என்னோட ரிஸ்கில் தான் நான் தர்றேன். நீங்கள் எங்கே வேணாலும் நான் தரணும்னு அவசியமே இல்லை எனக்கு.